மதுரை விமான நிலையத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலையை காணலாம். விருப்பம் இரண்டு கட்சிகளுடைய ஆட்சிகளை அகற்ற வேண்டும் என்பது 50 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு கட்சிகளையும் ஆட்சி கட்டில் இருந்து அகற்றி குறைந்தது 10 ஆண்டுகளுக்கு அவர்களை நீக்கி வைத்தால்தான் தமிழகத்தினுடைய எந்த ஒரு திட்டமும் நடைமுறைக்கு சாத்தியப்படுத்த முடியும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலை அணுகி கொண்டிருக்கும் போது மற்ற கட்சிகள் எங்களை அணுகுவார்கள் என்று சொன்னால் அவருடைய தன்மையை பொறுத்து பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பேசுவதற்கு தயாராகுவோம். ஆனால் இன்றைய நிலையில் நாங்கள் எல்லா விஷயத்தையும் முடித்து தயாராக வைத்திருக்கின்றோம். நிச்சயமா வருவாங்க, நிச்சயமா வருவாங்க. இதில் புதுமை ஒன்று இல்லை, வழக்கமான ஒன்றுதான். நான் ஏற்கனவே சொன்னது போல தேர்தல் ஆணையம் வேட்பாளர்களை மாற்றக்கூடிய வாய்ப்பினை அரசியல் கட்சிகளுக்கு வழங்குவார்கள் என்று சொன்னால் மே மாதம் 16ஆம் தேதி தேர்தல் நடக்கக்கூடிய அன்றைய தினம் காலை 6 மணி வரைக்கும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே வேட்பாளர்கள் மாற்றப்படுவார்கள். தேமுதிக அதிருப்தியாளரை பற்றி என்ன சார்? தேமுதிக அதிருப்தியாளர்கள் உடைய மாதிரி இருக்கு, வாக்கள் சிதறமா? எதிர்பார்த்த ஒன்றுதான். மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக ஒரு கூட்டணி அமைக்கப்படும் போது அந்த கூட்டணி இப்படி சிதறுபடும் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். இதில் ஒரு கட்சி உடைக்க பார்க்குது அப்படின்ட்டு ஒரு கட்சி சேர்த்து விடுறதுக்கு முயற்சி பண்ணதாட்டு சொன்னாங்க, ஒரு கட்சி உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆகையினால இது அந்த கூட்டணி உருவாக்கப்பட்ட கூட்டணி அவர்களால் அல்ல, அந்த கூட்டணி உடைந்து கொண்டிருப்பதும் அவர்களால் அல்ல. இது அநாகரிகமான ஒன்று. ஏற்கனவே அண்ணன் வைகோ அவர்கள் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அதுக்கு பின்னாடி நான் எதுவும் பேசுவது முறையாக இருக்காது. இதுபோன்ற தேவையற்ற விமர்சனங்களை எந்த காரணத்தை கொண்டும் எந்த அரசியல்வாதியும் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றோம். இது தமிழ் சமுதாயத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைக்குனிவாக மாறிவிடும்.